கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான விசாரணைக்கு இன்று ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் நேரில் ஆஜராக இருக்கிறார்கள். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் இன்று இந்த விசாரணைக்காக ஆஜராக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம். இந்த சிபிஐ விசாரணைக்கு வேறு யாரெல்லாம் நேரில் இன்று ஆஜராக இருக்கிறார்கள்? மேலும் தற்போது வரை நடைபெற்ற இந்த விசாரணையின் நிலை என்ன? முழு விவரம். வணக்கம். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகம் பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கோர நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கூட்ட அனுமதி, பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில் வழக்கு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. தற்பொழுது சிபிஐ விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த வழக்கில் தவிக நிர்வாகிகளான உதயானந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், மதியழகன் ஆகியோருக்கு டெல்லி சிபிஐ தலைமையகத்தில் டிசம்பர் 29ஆம் தேதி ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. இந்த நிர்வாகிகள் டெல்லி சென்று விசாரணையில் ஆஜராக இருக்கிறார்கள். மக்கள் சந்திப்பில் பங்கேற்க வந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டதால் ஏற்பட்ட நெரிசலில் பலர் மூச்சு திணறலால் உயிரிழந்தனர். அது கட்சியின் ஏற்பாடுகள் மற்றும் அனுமதி தொடர்பான கேள்விகளை எழுப்பியது. உயிரிழப்பு குறித்து பல்வேறு தரப்பில் இருந்து கண்டனங்கள் இருந்தன. இதனால் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த சம்மன் தவிகவுக்கு குறிப்பிடத்தக்க பின்னடைவாக பார்க்கப்படுது என்றும் கூறப்படுகிறது. கட்சி தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகளே ஆன நிலையில் இத்தகைய சட்ட சிக்கல் கட்சியின் அரசியல் பயணத்தை பாதிக்கலாம் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். சம்மன் பெற்ற நிர்வாகிகள் விசாரணையில் ஆஜராகி தங்கள் பக்க விளக்கத்தை அளிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கு தொடர்பான மேலும் விவரங்கள் விசாரணை முடிந்த பிறகே தெரிய வரும். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கிறது. அதாவது கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா, ஏடிஎஸ்பி பிரேமானந்த், டிஎஸ்பி செல்வராஜ் மற்றும் காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் ஆகியோருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் சம்மன் அனுப்பப்பட்ட அனைவரும் வரும் 29ஆம் தேதி, அதாவது இன்று டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தவிக நிர்வாகிகள் இன்று ஆஜராகுவார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.